குட்டி, அம்மா சொல்றேன்டா, அவ சொல்றதுல எந்த உண்மையும் இல்ல. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி நீ அவளுக்கு உதவி பண்ண போய் இப்ப பழிய சுமந்துக்கிட்டு நிக்கிற குட்டி. எல்லாம் இவ போட்ட நாடகம் குட்டி. சந்தோஷ், அது மட்டும் இல்ல, இதோ இங்க நிக்கிறாங்களே அவ மாமா, அத்தை, இவங்க எல்லாமே சுத்த போய். இவங்க 2 பேருமே டிராமா ஆர்டிஸ்ட். காசு கொடுத்து நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கா. இங்க பாருங்க, நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை போனா போகுதுன்னு விட்டுருவோம். இல்லைன்னா போலீஸ் வந்து உங்களை கூட்டு போயிடும். சந்தோஷ், என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நாங்க எவ்வளவோ தொல்லை கொடுத்துட்டோம். நீ ரொம்ப நல்லவன். ஆதிரா கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்க நடிக்க தான் வந்தோம். ஹரி சார், எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் எங்களை மன்னிக்கணும். லட்சுமிமா, நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க. என்ன ஆதிரா, இது கூட பொய்யா? சந்தோஷ், ஹரி சார் ஆளுங்களை வச்சு இவங்க 2 பேரையும் பயமுறுத்தி வச்சிருக்காருடா. அவங்க உயிருக்கு பயந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு வாழ்க்கை முக்கியம்டா. ஐயோ அம்மா, என்னம்மா அங்க நடக்குது? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இதுல யார் சொல்றதுமா உண்மை? ஐயோ, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே புரியலம்மா. ஆதிரா, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல. உனக்கே தெரியுது நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு. அத மறைக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் டிராமா போடுற? நீ எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருந்தேன்னு வெயி, ஒரு கெட்டவனுக்கு கூட தண்டனை கிடைச்சிருக்காது. அது உண்மை. இனிமே நீ தப்பிக்க முடியாது ஆதிரா. உன் வண்டவாளம் எல்லாம் இப்ப தண்டவாளம் ஏற போகுது. பாரு, இப்ப பாரு யார் வர போறான்னு. அப்ப தெரியும். கோகுல், ஆதிரா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஹரிசாரை மீட் பண்ணி நான் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ இந்த அப்பாவி சந்தோஷ நீ கவுக்க பார்த்துருக்க. சந்தோஷ் சார், இவளை நீங்க நம்பாதீங்க. இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம். இப்ப நம்புறியா? விடு குட்டி, விடு. இப்போ உண்மை புரிஞ்சிருச்சுல்ல? அது போதும். அதிரா, உன்னை பத்தின எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நான் மும்பை வரைக்கும் போயிருந்தேன். அப்பதான் இந்த அத்தா மாமாவே போய் உனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷ், இதுக்கெல்லாம் காரணம் லட்சுமி மேடம் தான். நீ இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கேன்னு அவங்களுக்கு என்னைக்கோ தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை உங்ககிட்ட வந்து கேட்டா நீ கத்தி அது பவித்ராவுக்கு தெரிஞ்சு பெரிய ப்ராப்ளம் ஆகுமேனு தான் உங்ககிட்ட கேட்காம என்கிட்ட வந்து சொன்னாங்க.
அதுக்கப்புறம் ஹரி சார் இரவு பகலா எந்த விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ போராடினாரு. கடவுள் புண்ணியத்தால நாங்க பட்ட கஷ்டம் வீண் போகல. நான் கும்பிடுற அந்த முருகர் என்ன கை விடல குட்டி. நான் இப்ப முழுசா உன்னை என்னோட பவிக்கிட்ட ஒப்படைக்க போறேன். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா குட்டி? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். எழுந்திரு குட்டி. அம்மா, நான் தினம் தினம் பட்ட வேதனைய நீயும் அனுபவிச்சிருக்கியம்மா. உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குமா. எழுந்திரு குட்டி, எழுந்திரு. என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமா. சரி, எழுந்திரி. வா. மன்னிச்சிருமா. ஏய், நீ என்னோட புள்ளடா. உன்னை 10 மாசம் இந்த வயித்துல நான் சுமந்திருக்கேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நான் சுமக்க மாட்டேனா? சொல்லுடா, நான் சுமக்க மாட்டேனா? இது பாரு குட்டி, நீ என்ன இது பாரு குட்டி, என்ன பாரு, என்ன பாரு. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன். நான் உன் அம்மாடா, நான் உன் அம்மாடா, அம்மா. அம்மா, அம்மா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மா, இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. இனிமே பண்ண மாட்டேம்மா. தப்பு நீ என்னோட குட்டிடா, என்னோட செல்லம். நீ எப்படிடா குட்டி பவிக்கு இந்த மாதிரி பண்ணலாம்? அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி கோயில்ல வந்து தாலி கட்டுறதுக்கு நிக்கலாமா? நிக்கலாமாடா என்னோட பவியை விட்டுட்டு? பண்ண மாட்டேம்மா. சந்தோஷ் எதுக்கு நம்மள தனியா மீட் பண்ணணும், மனசு விட்டு பேசணும்னு சொன்னான். ஆனா எதுவும் சொல்லாம காஃபி ஷாப்லயே அப்படியே விட்டுட்டு போயிட்டான். என்ன சொல்ல வந்தான்? அதை ஏன் என்கிட்ட சொல்லாம போனான்? அத்தையும் ஹரிசாரும் எதுக்கு சம்பந்தமே இல்லாம சந்தோஷ தேடி வந்தாங்க? ஐயோ, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே ஒன்னும் தெரியல. என்னவா இருக்கும்? என் பவி, சந்தோஷம் கிட்ட ஏதாவது சொன்னானா? ஹரி சார், பவி நீ வீட்டுக்கு போய. என்ன விஷயம்? ஹாய். என்ன வேணும் பிரதீபா? வீடு தேடி வந்திருக்கேன். வாசல நீக்க வச்சு பேசுறதா? உள்ள வரலாமா? நீட் டு டாக் டு யூ. பிரதீபா, இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிற மன நிலைமையில நான் இல்ல. என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பவித்ரா, ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது ப்ராப்ளமா? நீட் மை ஹெல்ப்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. இப்ப எதுக்கு வந்தீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆக்சுவலா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன இது? திஸ் இஸ் ஃபார் யூ. இது ஆக்சுவலா உனக்கு சேர வேண்டியதுதான். உனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதுக்குள்ள இருக்கு. ஓபன் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். இதை யார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னது? அதெல்லாம் எதுக்கு? உனக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதை கொண்டு வந்திருக்கேன்.
Take it. எனக்கா? Absolutely. உனக்கு தான் பவி. My special gift. Open பண்ணி பாரு. I'm waiting. இத நான் அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கறேன். நீங்க கிளம்புங்க. Okay. All the best. இதுல என்ன இருக்கு? நமக்கு தேவையானதுன்னு பிரதீபா சொல்லிட்டு போறான். என்ன இருக்குன்னு பாத்துடலாம். சொல்லு பூஜா, என்ன விஷயம்? என்ன பவித்ரா, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா? அதுவா, ஒரு முக்கியமான வேலை, அதனாலதான் வர முடியல. என்னாச்சு? இல்ல, மேனேஜர் வந்தாரு, எங்க பவித்ராவை காணோம்னு கேட்டாரு. நீயும் என்கிட்ட விஷயத்த சொல்லலையா, அதான் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா பூஜா, நானே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நான் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் பூஜா. சரி சொல்லிடு, அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பை பை. ஐயோ, ஐயோ, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனோ, ஒரு விஷயம் கூட ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. நல்ல ஆளுங்க யாரையும் பார்க்கல. ச்சே. கவரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா தடங்களா வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த கன்றாவி கொடுத்தது. கன்றாவி ஏதாவது வில்லங்கத்தை ஒளிச்சு வச்சிருப்பா. எதுக்கு? வேணாம். ஆதிரா கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அது தினம் தினம் நரக வேதனம்மா. வீட்டுல தனியா இருக்க முடியல, பயமா இருக்குன்னு சொன்னா, அதனால போனேன். அன்னையில இருந்து அவ என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை ஆதிரா சொல்றது உண்மைதான்னு ஃபீல் பண்ணி அவளை பாவம் நினைச்சேம்மா. ஆனா போக போக அவளோட டார்ச்சர் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அவ டார்ச்சர் மட்டும் இல்லாம அந்த அத்தை மாமான்னு அந்த டிராமா ஆர்டிஸ்ட் பண்ண டார்ச்சர் இருக்கே, அதை விட மோசமா இருந்துச்சுமா. எப்படியோமா நீங்களும் ஹரிசாரும் தான் என்னை காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என்னோட வாழ்க்கை அந்த ஆதிரா கையில சிக்கி சின்ன பின்னம் ஆயிருக்கும்மா. குட்டி, உனக்காக ரொம்ப ஸ்ரத்தை எடுத்தது ஹரி சார் தான். அந்த ஆதிராவை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சுக்க மும்பை வரைக்கும் போயிட்டு அங்கேயே தங்கி அவளோட முழு விவரத்தையும் சேகரிச்சுட்டு வந்தாரு. தேங்க்யூ சார். பரவாயில்ல விடுங்க. ஆனா ஆதிராவுக்கு ஒரு விசித்திரமான வியாதி இருக்கு. தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை அடையாம அவங்க ஓய மாட்டாங்க. அதுக்காக எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போவாங்க. அதுக்காக தான் நானும் லட்சுமி மேடமும் பொறுமையா விசாரிச்சுட்டு வந்தோம். ரொம்ப நன்றி ஹரி சார். நான் உங்களை எவ்வளவோ வாட்டி
திட்டி இருக்க, அசிங்கப்படுத்தி இருக்க. ஆனா அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என்னோட வாழ்க்கையை நீங்க மீட்டு கொடுத்திருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ், விடுங்க. எதுக்கு பழசெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டுட்டு பவித்ராவை கூட்டி எங்கேயாவது போயிட்டு வாங்க. நீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆபீஸ்க்கு போகலாம். எனக்கு இங்க நடந்த விஷயம் இன்னும் என் மனசை விட்டு போகல ஹரி சார். நான் அவ்வளவுதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போனதும் அம்மா பவிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். அவகிட்ட சாரி கேட்கணும். வேண்டாம் சந்தோஷ், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உடனே பவித்ரா கிட்ட சொல்லாதீங்க. பவித்ரா ஃபீல் பண்ணி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணா ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நீங்க நார்மலா எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல ஹரி சார், பவி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். இத்தனை நாள் சொல்லாம இருந்தது தெரிஞ்சா அதுவே பிரச்சனை ஆயிடும். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இப்போ சொல்றதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம பவிய காஃபி ஷாப்ல குட்டி அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். நாமளும் பவிய வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். ஆமா ஹரி சார், அம்மா சொன்ன மாதிரியே பவிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் போலதான் தோணுது. நான் வீட்டுக்கு போனதும் சொல்லிடுறேன் சார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. சரி சந்தோஷ், லக்ஷ்மி மேடம் சொல்றதும் சரிதான். நான் என்ன நினைச்சேன்னா, உடனே சொன்னா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சுதான் வேணான்னு சொன்னேன். பட் மேடம் சொன்ன பிறந்தான் எனக்கே புரிஞ்சது. இப்பவே சொல்லிடுங்க, அவ புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. குட்டி, வீட்டுக்கு போலாம். சரிம்மா. வா போலாம். வீட்டுக்கு போலாமா? ஹரி சார், நீங்களும் வாங்க. போலாம். போலாமா? ஹரி சார், வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? என்ன காஃபி ஷாப் வர சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு போனியே, அத சொல்லணுமா? சாரி பவி, காஃபி ஷாப்ல வச்சு உன்கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் அர்ஜென்டா வெளியில போக வேண்டியது இருந்துச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்க. ஆனா தப்பு பண்ணிட்டு தானே இருக்க. நாங்களும் அதை அனுசரிச்சு போயிட்டே தான் இருக்கோம். பவி, குட்டி என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளு. ஆமா பவி, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் பவி. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்.
அப்படியா? இதானே?